ஒண்ணுமே இல்ல ப்ரோ படத்துல. இது வந்து இது என்னது வாரியன் 2 பாத்தல. சி ஓத்தா. அது படம் பேர் வாரிசே பாத்தலடா. ஆமா வாரிசே பார்க்கலாம் இந்த படத்தை பார்க்கிறதுக்கு. சி இந்தியன் 2 சி சார்னா வாரிசு தானா பார்க்கணும். வாரிசு 2 வர வெயிட் பண்றேன் நான் இப்ப. வெயிட் பண்றானா. ஒரு மூளை வந்தாங்க. புரியல? அவங்களுக்கு மட்டும் தான். இந்த இப்பலாம் நல்லா இருக்காது. அதுதான் கேக்குறாங்க. இவனு நல்லா இருந்தான். ஆனா வித்தெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. எல்லா வரும் ஆதித்யா வர்மா எல்லா வரும் நல்லா இருந்துச்சு. பாட்டியே போடலனா. போட்டுச்சானா தாத்தாவே வந்தாரு. அவள்தான் வரவே இல்லை. தாத்தா தான். தாத்தா வந்தாரு. எதுக்கு வந்தாருன்னே தெரியல. ஓட்டுவானா நல்லா. என்டர்டைன்மெண்ட் ஒரு ஃபைட்டு ஒரு சண்டை. இந்தியன் ஒன்னோட கம்பேரிசன்லாம் பண்ணக்கூடாது. இந்தியன் ஒன்றுங்கிறது இந்தியன்கிறது வேற. இது 3வது வேணா வந்து பார்க்கலாம். அடுத்தது வருன்னு இருக்காங்க. வந்தால் நல்லா இருக்கான்னு தெரியாது. ஏதோ ஒரு 3 மணி நேரம் எங்கேயோ ஸ்பெண்ட் பண்ணுறதா இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். பரவாயில்லைங்க. வீக்கெண்டில் வீட்டில் உட்காந்துருந்து இங்கே உட்காந்து பார்க்கலாம். 200 தானே டிக்கெட்டு. ஏங்க கிட்ஸுக்கு பிடிக்கணும்னு அவசியமே இல்லையா? பெரியவங்களுக்கு தானே பிடிக்கணும். 2K கிட்ஸு 2K கிட்ஸுன்னு தான் கேட்குறீங்க. 2K பாய்ஸ்ன்னு கேட்டிருந்தா சொல்லலாம். அது 2K கிட்ஸு. அவங்களாம் கிட்ஸு தாங்க. 2K ஜென்ரேஷனுக்கு எப்படிங்க 90s 80s கிட்ஸ் எல்லாம் பேரை பிடிக்கும். கமலஹாசன் ஏதோ சும்மா இருந்தால் பிடிக்குமா? ஓ நீங்கள் இப்போ ரஜினி சும்மா ஏதாவது சொதப்பி நடிச்சிருந்தா விட்டுருவீங்களா? நீங்கள் ரஜினி நினச்சி இது மாதிரி சொதப்பி இருந்தால் விட்டுருவீங்க. அது ரஜினின்னு ஒரு பார்க்குறீங்களா? அது ஒரு மாஸ் தான். என்னன்னா இப்போ இதே மாதிரி இப்போ இந்த ஒரு லீடு கொடுத்து நெக்ஸ்ட் ஒன்று ஏமாத்திடுவாங்க. இதே மாதிரி நல்லா இதை விட சூர்யா 4 நடிச்சாரு. அப்போல்லாம் இன்னைக்கு நடிக்காம நீங்கள் விட்டீங்களே. அப்போல்லாம் என்ன பண்ணீங்க? சிங்கம்னு ஒரு மொதல் சிங்கத்தை மட்டும் போட்டு அடுத்த 3 அசிங்கமாக இருந்துச்சு. அப்போ கேட்பீங்களா 2K கிட்ஸு? அப்போ கம்பாரிசன் அப்போ சொன்னாங்கல்ல. இப்போ சூர்யாக்காக போனீங்க, அனுஷ்காக்காக போனீங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு ஃபன்னு தாங்க. படம்னு பார்க்க வரீங்க 3 மணி நேரம். இது என்னங்க ஃபன் இல்லை? உங்களை சிந்திக்க வைக்கிருக்காங்களே. இப்போ நீங்கள் தப்பு பண்ணுறீங்களான்னு ஃபஸ்ட்டு பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதையாவது பார்க்குறீங்களா? இப்போ அதை கொஞ்சம் யூஸ் பண்ணலாம்ல. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி அதுவே ஒரு பெரிய ஸ்கேமாக பண்ணுறாங்க. ஃபுல்லாக தேட்டரில் அவ்வளோ காசு கொடுத்து இவ்வளோ வாங்க வேண்டியதாக இருக்குது. ஏங்க இப்போ நான் இன்னொன்று கேட்கவா? அதை பற்றிலாம் எடுக்காமல் இவ்வளோ ப்ரூவ் பண்ணுறாங்களே. இதுவே ஸ்கேமில் தானே விட்ருக்கீங்க. நீங்கள் கேட்குற கேள்வியே ஸ்கேமாக தானே இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு இது வருமானம் வரணும் தானே வரீங்க. நீ வரணுமா? ஹாய் சொல்லு. ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜாலியாக போட்டு போக வேண்டியதான். சூப்பர் தேங்க்யூ. எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாம்மா. ஒரு தடவை பார்க்கலாம். இந்தியன் 3 வந்தால் புதுசாக என்ன யோசிக்கிறான்னு பார்க்கலாம். இது 2வது தப்பாக போயிடுச்சுங்கிறதுனால 3வது தப்பாக போயிடுன்னு சொல்ல முடியாது. படம் இந்தியன் 3யோட ட்ரெய்லர் மாதிரி தான் இருக்கு. மற்றபடி 3 ஹவர்ல ட்ரைலர் போட்டுருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு ரொம்ப நல்லாவே இல்லை. அந்த அளவுக்குலாம் ரொம்ப நல்லா இல்லை. பார்க்கறதுக்கு ஒரு அளவுக்கு இருக்கு. அப்போ இப்படி சொன்னாதான் நமக்கு அந்த கதை புரிய வரும். அதனால சங்கர் கொஞ்சம் இதாக சொல்லியிருக்காரு. ரொம்ப எல்லாத்தையும் எழுதிருக்காங்க. சின்ன டைலாக் எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய டைலாக் இருக்கு. இல்லை இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அந்த வழி என்னன்னு உன் வீட்டில் நடந்தாதான் அது உனக்கு தெரியும். சுதந்திர போராட்டத்தில் எப்படி அவங்க அந்த வழியெல்லாம் பொறுத்துக்கிட்டாங்க, அப்பெல்லாம் எப்படி போராடி இந்த சுதந்திரம் பெற்று கொடுத்தாங்க, நம்ம ஏன் அதை மிஸ்யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கேம் இதுதான். இந்த பெரிய மூவி தான் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. எதுவுமே இல்லாத ஒரு கதையை கொடுத்து இவ்வளோ பேரை பார்க்க வச்சு ஸ்கேம் பண்ணிருக்காங்க. கதை இது நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் பார்க்க வரோம். மற்றபடி நம்ம இப்போ இதில் வந்து என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை. என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. வெறும் என்டர்டெயின்மெண்ட்டை மட்டுமே வச்சு நம்ம படம் பார்க்கறதுன்னு இல்லை. அது எதுக்கு நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து வரோம்? மூவி நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்ல. பாட்டு அந்த ஒரு பாட்டு தான் கதற வரும். அந்த பாட்டு மட்டும் தான் சூப்பரா இருக்கு. வேற 2 பாட்டு நல்லா இருக்கு. அவர் வந்து பார்ட் 3 கோசம் கஷ்டப்படுறாங்க. ஆனால் இவங்க ஏற்றுக்கணும். அந்த 10 கேரக்டர் மச்சான் என்ன சொல்றாங்கன்னா இப்போ பார்ட் 3யோட லீட் கொடுத்துட்டு அதுல 25 வருது. 2025 ஏமாத்திடுவாங்கன்றாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்காது. மட்டும் ஒருத்தங்க நல்லா இருக்கும். வீக்கெண்டுக்கு நல்ல மூவி. ஓகே நல்ல மூவி. செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு.
அதோட பெஸ்டா வரும்னு நினைக்கிறேன் த்ரீ. படம் சுத்தமாக நல்லா இல்லைண்ணா. ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, எதுவுமே இல்லை படத்தில், சுத்தமாக எதுவுமே இல்லை, பார்க்கறது வேஸ்ட்டு தான். இப்போ நிறைய பேர் ஆனால் அதெல்லாம் புக் பண்ணிட்டு வந்துருக்காங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி புக் பண்ணால் அதான் பார்த்துருக்க மாட்டாங்க யாருமே, ரிவ்யூலாம் பார்த்துருந்தா வந்துருக்க மாட்டாங்க. அதனால நெக்ஸ்ட் வந்து பார்க்குறவங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்க்குறவங்களுக்கு வராதே தான் சொல்லுவேன், வீட்லேயே இருந்து பார்க்குறது பெஸ்ட்டுன்னு. சாங்ஸ்லாம் ரொம்ப சொதப்பிருக்காங்க. ஆமாம், சாங்ஸ்லாம் புரியவே இல்லை எதுவுமே, அதுதான். படத்தை படத்தை ஒரே லைன்ல சொல்லிட்டாங்க, அந்த ஒரு கோல்டு டாய்லெட் இருக்கும் ஆ. அதே மாதிரி தான் இதுவும். ஆமாம், மகாபாரத மாரி இருக்குது பார்க்குறதுக்கு. அதான் அதான் அடுத்த கொரியன் மூவி எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சுத்தமாக நல்லா இல்லை படம்.